இன்னைக்கு நாம வந்திருக்கோம்னா ஆண்டோட கிருபை
வாயில உங்க சொந்த வாயில நீங்க சொல்ல சொல்ல கட்டுகள், குடும்பத்துல கட்டுகள் எல்லாம் உடைய போகுது. விசுவாசத்தீங்கன்னா ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் மேல ஒரு விசுவாசமா நாங்க சொல்லுவாங்க, ஏன் இறைவே பாடுவாங்க, நீரே நிறைய வேலைகள் இருக்கும். எவ்வளவு வேலையை விட்டு நீங்க வந்திருப்பீங்க சரிங்களா? அந்த வேலையெல்லாம் விட்டு உங்க சாக்ரிஃபைஸை நீங்க வேஸ்ட் ஆகாதபடிக்கு இந்த 2 மணி நேரம் நம்மளுக்கு ஆண்டுக்காக நம்ம ஆராதித்து சரிங்களா, உற்சாகமா ஆராய்த்து ஆண்டு நம்ம சொல்லுவோம். உங்க கவலையில எல்லாத்தையும் ஆண்டு சொல்லுவோம். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒவ்வொருத்தர்கிட்ட போயிட்டு இயேசு நல்லவர் நம்ம சொல்லுவோம். நல்லா உற்சாகமா இயேசு நல்லவர் சொல்லுவாங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்.
தூக்குங்க. வாய் எப்படி அம்மா வரனா பரவாயில்ல, தாய் வரல, அப்பா வரனா பரவாயில்ல, அவங்க கூட்டுக்கலாம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். வாய் எப்படி நல்லா உற்சாகமா நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு
கண்ணீர் கொடுத்து ஆண்டவருடைய கலரத்து அதுதான் மேன்மையானது. சரிங்களா? நீங்க யார்கிட்ட வேணாலும் உதவி கேட்கலாம். இன்னைக்கு உதவி செய்வாங்க, நாளைக்கு கிளம்பிடுவாங்க. அந்த ஆண்டவர் நித்திய தேவனா இருக்கார். எப்பயுமே உங்க கூட இருக்கிறார். நீங்க கூப்பிடுற நேரத்துல, விசுவாசமா கூப்பிடுற நேரத்துல ஆண்டவர் உங்க காரியத்தை, உங்களுக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் வாய்க்கப்பட செய்கிறார். சரிங்களா? அப்படியே கையில உயர்த்தி நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம். Glory.
உம்முடைய நேரம், உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம்
பைபிள் ஸ்கூல்ல இருக்கலாம். ஆனா சில தடைகள், சில காரியங்கள் இருப்பதை நான் உணர்கிறேன். God says, தடைகளை அகற்றிக் கொடு தளபதி. ஒவ்வொரு தடைகளும் ஆண்டு அகற்றிக் கொடுக்கிறார். வாழ்க்கையிலே வரும் இடர்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா அவருடைய நேரத்திலே, அவருடைய காலத்திலே ஆண்டவர் காரியத்தை வாங்கி சொல்லுங்க, உங்களுடைய சித்தமாக எங்க வாழ்க்கையில எங்களுடைய சித்தமல்ல ஆண்டவர் சுவாமி, எங்களுடைய சித்தமல்ல, நாங்கள் சிந்திக்கிற விதம் அல்ல ஆண்டவர் சுவாமி, உங்களுடைய சிந்தனை எங்களுக்கு வாழ்க்கை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வர வேண்டும். ஓரி காலவா புரியாதரபடியா சபரலவா புரியாதரபா ஷிகேலவா புரியாத ஓரி வந்த கபலவா சபரியாதரபடியா ரீகாவா தடபுரிலவா புரியாதரபடியா ஆண்டவர் சுவாமி கத்தவங்களை ஆசீர்வதிய சுவாமி, ஆண்டவர் சுவாமி கத்தவங்களை கத்தவ கொடுக்கிற சுவாமி கத்தார் ஆண்டவர் சுவாமி உங்களுடைய மகிமையை காணட்டும். God says he's going to make you to see the Amen. கர்த்தருடைய மகிமையை காண செய்வோம். மகிமையை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. உங்களுடைய காண்பவர்களுடைய மகிமையை காணட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. சக்கர பக்தியா God is only interested about your present life. உன்னுடைய தற்போதைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு அவசியம். And God wanted to fulfill His purpose. அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை ஒரு வாழ்க்கையாக நிறைவேற்றுகிறார். And I am seeing here such like a blueprint. உன் வாழ்க்கையை குறித்து தான் ஆண்டவர் blueprint வரைந்து வைத்திருக்கிறார். blueprint என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையை குறித்து தான் முழு திட்டத்தை. ஒரு வீடு கட்டும் போது ஒரு வரைபடம் வரைவாங்க. வரைபடம் வரைஞ்சது பிறகு அந்த வாழ்க்கையில சில அஸ்திபாரங்கள் போடுவார்கள். God says, I am your foundation. நானே உன்னுடைய அஸ்திபாரம். உன்னுடைய வரைபடத்துக்கு நானே அஸ்திபாரம் நான் சொல்லுகிறார். வாழ்க்கையின் அஸ்திபாரம், உன் வாழ்க்கையின் அஸ்திபாரம் நான். ஓரி பக்க வசந்தரமா புரியாதபடி. Don't dwell in your past. கடந்த காலம் வந்து ஆண்டுக்கு அவசியமே இல்லை. Sometimes you are thinking நேரா உட்கார்ந்து கடந்த கால வாழ்க்கை பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது. God is not interested there. Only God's plan, God's purpose. அது மட்டும்தான். உன்னை கூத்தனால உன்னை இந்த பூமிக்கு வந்த நாள் முதல் பைபிள் சொல்லுது. எரேமியா 1:5 எரேமியா, நீ பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே உன் தாயின் கருவினை உருவாவதற்கு முன்பு உன்னை அறிந்து கொண்டேன். God says, நான் உண்மையாக அறிந்து கொண்டிருக்கேன். உன்னை குறித்து நான் முழு காரியம் எனக்கு தெரியும். Just commit to God. God says, I am not to take you. Shakala wakriya. Shakala wakriya. Stotram. Sometimes
பார்த்து நிறைவேறணும் ஆண்டவர் சுவாமி கர்த்தாவே. குடும்பத்துக்கு ஆண்டவர் சுவாமி விரோதமாக எந்த காரியம் வந்தாலும் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவர் சுவாமி. I nullify in the name of Jesus. நிர்மூலமாக்கி கொடுக்கிறேன் சுவாமி கர்த்தாவே. ஆண்டவர் சுவாமி கர்த்தாவே சகோதரி ஆசீர்வதிக்க சுவாமி. விசேஷமாக மகளை ஆசீர்வதிக்க சுவாமி. ஆண்டவர் மகள் வாழ்க்கையை வைத்துக்க தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவர் சுவாமி கர்த்தாவே. ஆண்டவர் சுவாமி கர்த்தாவே. I'm seeing such a weak plan. ஆண்டவர் வாழ்க்கை வைத்து பெரிய காரியங்களை பார்க்கிறேன். பெரிய ஜனங்களை பார்க்கிறேன். God is going to use you. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. God is going to use you. அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக, இயேசு நாமம் மகிமைப்படத்தக்கதாக, அவருடைய பெயர் பிரகாசிக்கத்தக்கதாக, அவருடைய ஒளி உன் மேல் வரும் பொழுது தேவன் உன்னை பயன்படுத்துகிறார். Be faithful in the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே எவ்வளவுக்கு உண்மையுத்தமான செயல்படையோ ஆண்டவர் அவ்வளவுக்கு உள்ளத்தை காண்கிறது. ஆண்டவர் அதை கொண்டு ஜனங்களுக்கு வைத்திருக்க வார்த்தைகளை வெளிப்படுத்தும் சுவாமி கர்த்தாவே. அப்படியே நின்று கொண்டிருக்க வேலையில ஒரு வசனத்தை வாசிப்போம். Just read one particular verse. ஆகாய் வாசிங்க, தமிழ் எடுத்து வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் எடுத்து வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் ஆகாய் சாரி மன்னிக்கணும் ஆகாய் எஸ் திஸ் ஒன் கரெக்ட் ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் எனும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே சுவாமி கர்த்தாவேப்பா, நீ மகிமையினால் செயல்படக்கூடிய தேவன், வல்லமையுள்ளவர் சுவாமி, நீ பெரிய காரியங்களை செய்வர் தேவன் சுவாமி கர்த்தாவே. இன்று இந்த காலையிலே எங்களோடு கூட பேசும், நீங்க மத்திய செயல்படும் அந்த எங்களோடு கூட இடைப்படும் வைக்கிற சுவாமி கர்த்தாவே. ஆண்டே பேசுவது நான் அல்ல சுவாமி, பரிசுத்தாவிலே நீர் கிட்ட வைடக்கூடிய வைக்கிற சுவாமி, உங்களுடைய பிரசன்னம் எடுத்து ஆட்களுடைய அறிவிக்கிற சுவாமி கர்த்தாவே. வந்திருக்க ஒவ்வொருத்தரும் சுவாமி உங்களுடைய தேவ பிரசன்னத்தை நிரப்பப்பட்டு சுவாமி அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களுடைய வார்த்தையில முத்திரையிடப்பட்டு சுவாமி கர்த்தாவே. Let them seal by your word Lord Father. இந்த வார்த்தை முத்திரையிடப்பட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். யார் வரலாம்? ஹalleluya. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்கள் சமூகத்திலே நான் வந்திருக்கேன். நான் இப்பொழுது அதிகமாக கோலதாசர் என்ற இடத்திலே அதிகமாக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் சில கதவுகளை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். போன வாரம் கூட ஒரு எஸ்டேட்டில் போயிட்டு ஒரு ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு கதவை திறந்து கொடுத்தார். ஆமென். அதை கொடுத்தான சில காரியங்கள் வாய்ப்பு இருக்குமென்றா நான் பிறகு சொல்லுகிறேன். ஆமென். ஹalleluya. கடைசியா போன வருஷம் வந்தேன் நினைக்கிறேன். கடைசியா போன வருஷம் வந்தேன். மீண்டுமாக இந்த நாளுடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த சிலாக்கியத்துக்கு நன்றி சொல்கிறேன். சரி, உங்க மத்தியிலே அதிகமாக என்னை குறித்து சொல்வதற்கல்ல, அதிகமாக தேவனை குறித்து தான் பேச வந்திருக்கிறேன். சற்று முன்பு ஒரு வசனத்தை வாசித்தோம். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, முத்திரை மோதிரம். இதை குறித்து தான் உங்களுக்கு மத்தியில் பேச போகிறேன். முத்திரை மோதிரம். இந்த முத்திரை மோதிரம் என்பது அதுல ஒரு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, அவருடைய அன்பு உண்டு, அவருடைய உடன்படிக்கை உண்டு. யாருடைய அன்பு, யாருடைய
யாருடைய அதிகாரம், யாருடைய வல்லமை? இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய அன்பு அதிலே அடங்கி இருக்குது. இந்த முத்திரை மோதிரம் என்பது அதுக்கு பெரிய ஒரு அர்த்தம் உண்டு, பெரிய காரியம் அடங்கி இருக்கு. ஆனா உங்கள் மத்தியில் சுருக்கி நீங்கள் விளங்கத்தக்கதாக, நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். சரி, எத்தனை பேர் நீங்க கண்டிப்பாக இங்க இருக்க அநேகர் நீங்க படிச்சிருப்பீங்க, படிச்ச உடனே ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, இல்ல காலேஜ் போயிருப்பீங்க, யூனிவர்சிட்டி போயிருப்பீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. am I right? ஓகே, சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஓரத்துல ஒரு மூலையில ஒரு சாப் இருக்கும். சாப் பாத்தீங்களா? சர்டிபிகேட் பட்டிங்களா? ஓகே, அதுல சில சர்டிபிகேட் சோப்பு கலர்ல அது முத்திரை போடப்பட்டிருக்கும். அது ஆங்கிலத்தில் சீல் சொல்லுவோம். சீல், முத்திரை. அந்த முத்திரை அந்த சர்டிபிகேட்ல இல்லை என்றால் அந்த சர்டிபிகேட் என்ன இல்ல? மதிப்பு இல்ல, மதிப்பு இல்ல. அப்படிங்கும்போது அந்த முத்திரை மிக மிக அவசியம். அந்த சீல் ரொம்ப அவசியம். அந்த சீல் இல்லாத, முத்திரை இல்லாத எந்த சர்டிபிகேட்டும் பிரயோஜனமற்றது, அது பயன்படுத்த முடியாது. எல்லாமே இப்ப நிறைய பேர் பல வகையில பல காரியம் செய்வதற்கு பல வகை சர்டிபிகேட்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்காங்க. இவன் நான் இந்த டிகிரி படிச்சேன், அந்த டிகிரி படிச்சேன், இதை படிச்சேன், அதை படிச்சேன் சொல்லி பொய்யான சில சர்டிபிகேட்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கார்கள். ஆனா அதுவே அந்த முத்திரை இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை, அதை பயன்படுத்த முடியாது. சிலர் என்ன செய்வாங்கன்னாக்கா, சில கம்பெனிகள் என்ன செய்வாங்கன்னாக்கா, அந்த முத்திரை பத்திரமாக கொண்டு செய்வாங்க, தன்னுடைய சேஃப் பாக்ஸ்ல வச்சு சீல் பண்ணி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அது திருடி போயிட்டு யாரும் அதை தவறா பயன்படுத்தக்கூடாது. ஐ நாட் டாக்கிங் அபௌட் சாப், நோ சாப் பத்தி நான் சொல்லல. சீல், அது முத்திரை போடுவாங்க. அந்த முத்திரை போட்டாதான் அது லக்குவாகவும் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்துவர் சொன்னீங்கன்னாக்கா, நான் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவனை நேசிக்கிறவன், கர்த்தரை நேசிக்க சொன்னாக்கா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முத்திரை போட விரும்புகிறார். அந்த முத்திரை என்பது பரிசுத்தாவின் வல்லமை. இந்த பரிசுத்தாவின் மேல் வரும்பொழுது யோவான் 1:8 சொல்லுது, பரிசுத்தாவின் மேல் வரும்பொழுது நீங்க பலனடைவீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பலன் உண்டாகும், உங்க வாழ்க்கையில புதிய திருப்பம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் காணப்படும். நீங்கள் யார் என்பதை இந்த பரிசுத்தாவின் மேல் வருவதாக வெளிப்படுவீர்கள். சற்று முன்பு ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சொன்னேன். God has a blueprint. உன் வாழ்க்கை குறித்தான ஒரு முழு திட்டத்தையே ப்ளூபிரிண்ட் ஆண்டு வைத்திருக்காரு. அந்த ப்ளூபிரிண்ட், அந்த திட்டமும் நிறைவேற்ற எப்படி நிறைவேறா? பரிசுத்தாவின் மேல் வரும்பொழுது நீ பரிசுத்தாவின் வாழ்க்கை செயல்படும் போதுதான் அந்த ப்ளூபிரிண்ட் வெளிப்படையாகும், அது காணப்படும். இன்னைக்கு இந்த வாசித்த இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம் முத்திரை. இந்த முத்திரை மிக மிக அவசியம். கிறிஸ்துவர் சொல்லுவீங்கன்னாக்கா முத்திரை ரொம்ப அவசியம். இந்த முத்திரை இல்லைனாக்கா செயல்பட முடியாது. பரிசுத்தாவின் அடையாளம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, பைபிள் காலத்துல பாத்தீங்கன்னா, ராஜாக்கள் அவங்க கையில ஒரு மோதிரம் போட்டுப்பாங்க. ராஜாக்கள் ஒரு மோதிரம் போட்டுருப்பாங்க. அந்த மோதிரம் என்னத்துக்கு அடையாளம்னாக்கா, அந்த அவங்களோட ஆட்சியாளர், அந்த ராஜ்யத்தின் அடையாளம், சின்னம், சிம்பல். அந்த மோதிரத்தை அடையாளம் கையில போட்டுருப்பாங்க. ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு பிரகடனம், ஏதாவது ஒரு கட்டளை வெளியிட வேண்டியதா இருந்தாக்கா, அந்த ராஜா என்ன செய்வார்னாக்கா, அந்த மோதிரத்தை எடுத்து சூடு காட்டி அந்த பத்திரத்துல போடுவாங்க. அந்த மேக்ஸ்ல தடவி அதை போடுவாங்க. எத்தனை பேர் வீடு நம்ம படத்துல கட்டி பார்த்துருப்பீங்க, வீடு ஜப்தி பண்றாங்க சொல்லுவாங்க. வீடு லேலோம்லாம் வருதுனாக்கா, இங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்கெல்லாம் லேலோம்னாக்கா ஒரு தாளை ஒட்டிட்டு போயிடுவோம். தாளை ஒட்டிட்டு போடுவோம். அந்த தாளை என்ன செய்யலாம், பிச்சிக்கு போட்டு போயிடுவாங்க ஆளு. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா, அவன் ஜப்தி பண்ணும்போதுனாக்கா ஒரு சீல் இருக்கும், கொமர்ஷியல். அதை வேக்ஸ்ல உருவாக்கி அதை மேட் பண்ணி சீல் பண்ணிட்டு போவான். அப்படின்னாக்கா இதுக்கு அதிகாரம் இருக்கு என்ற அர்த்தம். அப்ப இந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா, தன் ஒரு பிரகடனம், ஒரு அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவர் என்ன செய்வாங்கன்னாக்கா, தன்னுடைய மோதிரத்தின் அடையாளம், தன் ராஜாங்கத்தின் அடையாளமாக அதை நெருப்பில் சூடு காட்டி அந்த பத்திரத்தை போடுவார்கள். போட்ட உடனே அந்த பத்திரம் எங்கெல்லாம் வாசிக்கப்படுதோ என்ன அர்த்தம் என்னாக்கா, ராஜாவே இந்த உத்தரவு கொடுத்துட்டார். ராஜாவின் உத்தரவு. இந்த உத்தரவுக்கு மீறி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இது கர்த்தருடைய கட்டளை, தேவனுடைய கட்டளை அப்படின்னு. ராஜாவின் கட்டளை.
இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கை சில காரியங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். நீங்க இது முன்னால் வாழ்ந்த காலகட்டத்தில் சில அடையாளங்களை, அற்புத அடையாளங்களை யோவான் 1:8 ஆண்டவர் உங்க வாழ்க்கை சில மாற்றங்கள் காண விரும்புகிறார். பரிசுத்த ஆவி உங்கள் வரப்படுது. ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம், இதுதான் முத்திரை. அப்பொழுது அந்த ராஜா என்ன செய்வாங்க, அந்த முத்திரை போட்டாங்க. எங்கெல்லாம் வாசிக்கிறாங்களோ அந்த முத்திரை என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இது ராஜாவுடைய கட்டளை. இது ராஜாவே இது பேச வேண்டிய அவசியம் இல்லை. இறங்கி வந்து அந்த அந்த பத்திரத்தை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, ராஜாவுடைய கட்டளை, கீழ்ப்படிதாக வேண்டும், கீழ்ப்படிதாக வேண்டும். அந்த ராஜா பத்திரத்தை, அந்த முத்திரை இல்லைனாக்கா தாராளமா சொல்லலாம் இது ராஜாவின் கட்டளை இல்லை அப்படின்னு. சகஜமான வாசித்த அந்த வசனம் சொல்லுது, ஆகாய் தீர்க்கதரிசிக்கு அந்த வார்த்தை உண்டாகி யூதா தேசத்தில் உள்ள ஜெருபேபேல் குமாரனாகிய செலத்தியேல் குமாரனாகிய ஜெருபேபேலுக்கு அந்த வார்த்தை உண்டாகுது. அவர்கிட்ட ஆண்டு சொல்ல ஆகாய்க்கு சொல்லி, இது ஜெருபேபேல் சொல்லு, அவனை பலப்படுத்து, அவனை திடப்படுத்து, அவனுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணு. ஏன் ஜெருபேபேல் என்ன சூழ்நிலை இருந்தாரு, எதற்கு அவர் பலப்படுத்தணும், எதற்கு அவரை வந்து கட்டி எழுப்பணும், கொஞ்சம் நம்ம அது பின்னாடி பார்ப்போம்னாக்கா, நேபுகாத்நேச்சர் ராஜா என்ன செஞ்சாருனாக்கா, யூதா தேசத்துக்கு வந்து அநேகரை சிறைப்பிடிக்கப்பட்டு தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போயிட்டார், பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டார். பாபிலோன் தேசத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், எசேக்கியேல் என்ற பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளா வந்து கொண்டு போகப்பட்டார். அவங்க கொண்டு போகப்படும் போது ஜெருபேபேல் என்ற ஒரு கவர்னர், ஒரு ஆளுநரும் கர்த்தருடைய மகனும் கொண்டு போகப்பட்டார். இவர்கள் பாபிலோன் தேசத்திலே 70 வருடம் இவர்கள் சிறையிருப்பில் இருந்த போது 70 ஆண்டுகளுக்கு பிறகு எசேக்கியேல் ராஜா என்ன செய்தாக்கா, அவர்களை போ சொல்றார், உங்க தேசத்துக்கு போங்க அப்படின்னு. அவர்கள் அவருடைய தேசத்துக்கு வந்த பொழுது அவர்கள் தேசம் பாழாய் கிடப்பதை, அவர்களுடைய தேவாலயம் உடைந்திருப்பதை கண்டு அவர்கள் வேதனை கொண்டார்கள். After 70 years, 70 வருடத்துக்கு பிறகு, 70 வருட சிறையிருப்பு, 70 வருட கஷ்டம், 70 வருட இக்கட்டுகள், 70 வருட பாடுகள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, என் வாழ்க்கை எப்பொழுது இந்த பாடு தீரும், எப்பொழுது இந்த கஷ்டம் அகன்று போவோம். கடந்து போற ஒவ்வொரு கஷ்டமும் யார் அறிவா, யாருக்கு அவங்க உணர்ந்திருக்கா? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நான் கடந்து போற பாதை எனக்கு தான் தெரியும். But God has a blueprint about your life. ஒரு வாழ்க்கை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய வரைபடத்தை வரைந்து வைத்திருக்கிறார். உண்மையிலே ஆண்டவர் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். இது யூதா தேசத்தின் மீது ஆண்டவர் பெரிய வரைபடத்தை வைத்திருந்தார். அவர்கள் திரும்பி வந்த போது, அவர்கள் பார்த்த பொழுது, அவருடைய இருந்த ஒவ்வொரு இடத்தை பார்த்த போது அவர்கள் வேதனை கொண்டாடலாம், மனக்கஷ்டம் அழுதாடலாம். இப்போ ஒரு ஆள் பிரச்சனை வந்து, அந்த பிரச்சனை வந்து அவங்க உடம்புல என்ன செய்வாங்க, என்ன சொல்றாங்க, how do I describe this? உடம்பு அப்படியே லேசா ஆச்சு சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு பிரச்சனை அது சூழ்நிலை பார்த்தோட ஐயோ அப்படி சோர்வு, அந்த சோர்வு வந்துட்ட எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா, அடுத்தபடி போறது தெரியாது. இவர்கள் 70 வருடம் சிறையிருப்பு வந்த போது அவர் யூதா தேசத்தை அந்த ஆலயத்தை பார்த்த உடனே என் வாழ்க்கையில பெரிய சோர்வு வந்துச்சு. பெரிய சோர்வு வந்த உடனே என்ன செய்யுதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் தான், அப்பொழுதுதான் ஆகாய் தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பி விட்டார். ஆகாய், என்னுடைய தாசனாகிய ஜெருபேபேல் பார்த்து சொல்லு, அவன் வாழ்க்கையை நான் ஒரு முத்திரை மோதிரத்தை போட விரும்புகிறேன். இந்த முத்திரை மோதிரம் போடுவதற்கு அர்த்தம் என்ன? ஜெருபேபேலே உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறேன், உனக்கு ஒரு வல்லமை கொடுக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் வாழ்க்கை வைத்த வல்லமையை, அதிகாரத்தை உணராம இருக்கிறீங்க. தெரியுமா, எப்பொழுது பரிசுத்த உங்க வாழ்க்கை வந்துட்டாரோ ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு வல்லமை கொடுத்திருக்கார், அதிகாரத்தை கொடுத்திருக்கார். ஆமென். You can cast out demon. பிசாசுகளை விரட்ட முடியும். நான் போன வாரம் முதல் முறையாக கோலதசால வந்து ஒரு எஸ்டேட் இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் அந்த எஸ்டேட்ல ஊழியர் செய்யணும்னு ஆசை. அப்ப
அப்போ முதல் முறையாக போன வாரம் வந்து அந்த எஸ்டேட் போயிருந்தேன். எஸ்டேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு ஆளுங்க சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஊழியத்துக்கு போயிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து சொன்னேன், பிரசங்கம் பண்ணி முடிஞ்சுட்டு சொன்னேன், ஒரு சில ஆட்கள் சொன்னேன், முடிஞ்ச உடனே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். யாரும் நீங்கள் இந்து பேக்ரவுண்ட் வந்தீங்கன்னா தவறாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. நான் அவர் பார்த்து சொன்னேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே பின்னால் இருந்துட்டு ரெண்டு சகோதரிகள், எங்களுக்காக நீங்கள் சாமி கும்பிட வேணாம், எங்களுக்காக நீங்கள் சாமி கும்பிட வேணாம். அவங்க இந்து பேக்ரவுண்ட் வந்தவங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்காக நீங்கள் சாமி கும்பிட வேணாம்னு சொல்லி. இல்லைம்மா, நான் உங்களுக்கு சாமி கும்பிட வரல, நான் உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கேன். நான் என்னுடைய இதில் சொன்னால் அவங்களுடைய பாடலில் சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க வந்து இல்லை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு. நான் சரின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்காக மற்றவங்களாம் ஜெபிச்சுட்டு நான் அங்கே நின்றுக்கிடுவோம். ஆவியான உள்ளத்தில் ஒரு ஏவுதல் உண்டு பண்ணேன். ஆவியான உள்ளத்தில் ஒரு ஏவுதல் உண்டு பண்ணோட அவங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டு சொல்றாரு, முதல்ல என்ன செஞ்சாரு, ஆண்டு உள்ளத்தில் அவங்க பின்னாலே இது செயல்படுகிற அந்த அசுத்தாவின் செயலை கட்டு. ஏன்னா அவங்க இருதயத்தை கடினமாக்கி வைக்கிறது அவங்க பின்னால உள்ள அசுத்தாவி. கர்த்தருடைய வார்த்தை கேட்காதபடி, கர்த்தருடைய வார்த்தை செயல்படாதபடி முதல்ல ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு நீங்க சாமி கும்பிட வேணாம், எங்களுக்கு ஜெபிக்க வேணாம் அப்படின்னு அவங்க சிந்தையிலே அசுத்தாவி எப்படி கட்டி வச்சிருக்காங்க. ஆண்டு முதல் சொன்னார், கட்டு அப்படின்னு. I started buying. பகிரங்கம் அவங்க முன்னுக்கு செய்ய முடியுமா? முடியாது. நான் உடனே அன்னி பாசை ஜெபிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் அவர்கள் 2 பேரை கொடுத்த சில காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒரு சகோதரி வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து முடியெல்லாம் வந்து அப்படியே பின்னி என்ன சொல்றாங்க, சுட்ட முடியலையா, ஜடை போட்டு ரைட், அப்படியே கிராஸ் அப்படியே கத்துள்ள இருக்கு. அப்போ அங்கங்க ஒரு கத்துள்ள இருக்கு அப்படின்னு அவங்க பற்றி சில காரியம் ஆண்டு வெளிப்படுத்தினார். சொன்ன உடனே அவங்க கேட்டாங்க, அவங்க என்ன கேட்டாங்க, என்னை குறித்து முடியாத எது சொல்லிட்டாங்களா அப்படின்னு. அவங்களை குறித்து யாரை என்ன சொன்னா, அம்மா உங்களை நான் முதல் முறையாக பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் யூ, உங்களை குறித்து யாரும் என்ன ஒன்றும் சொல்லல, நீங்களும் முதல் முறை தான் என்னை பார்க்குறீங்க, இதுக்கு என்ன பார்த்துருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ எப்படி யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது, சில காரியம் வெளிப்படுத்துனேன். அவங்க சொன்னது, இந்த இயேசு யார் என்று நான் அறிந்து கொள்ளணும், தொடர்ந்து நான் வர முடியுமா அப்படின்னு. ஆனால் அதற்கு முன்பதாக அவர்கள் இந்தியாவில் போயிட்டு அந்த சடமுடியெல்லாம் வந்து சடமுடியெல்லாம் இந்தியாவில் போய் தான் போய் எடுக்கணுமா. அவங்க கடவுள் வெளியிட்டாங்க. அது வரைக்கும் இந்த சென்சன் மாதிரி தலையிலே கத்தி படக்கூடாது. அந்த மாதிரி இவர்கள் இந்தியாவில் போயிட்டு அரசு வெட்டி எடுக்கணும். அப்போ சில காரியம் அவங்களோடு பகிர்ந்து கொண்டோன்னே அவங்க உள்ளத்துக்கு ஒரு ஆச்சரியம். இது எப்படி யார் வெளிப்படுத்தினான், யார் சொன்னான்? காரணம் நான் சொன்னேன், என் தேவன், நான் வணங்குற இயேசு, அவர் தான் என்ன உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் தான் உங்களுக்காக ஜெபிக்க சொன்னார். நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க, எங்களுக்காக நீங்க சாமி கும்பிட வேணாம், எங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேணாம்னு சொன்னீங்க. ஆனா ஆண்டவர் சில காரியத்தை வெளிப்படுத்துறார். அதனால ஆண்டவர் இன்னைக்கு வந்து எல்லா கிறிஸ்துவும் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சிலர் நீங்க வந்து உங்க இந்து பேக்ரவுண்டா இருக்கலாம், ஆனா இங்க இருக்க அநேகருக்கு God says, I want to give you the signet ring. ஆங்கில signet ring னுவாங்க, அந்த முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறேன். அந்த முத்திரை மோதிரத்தை நீங்க ஒவ்வொரு கிறிஸ்துவன்னு சொன்னாக்கா, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னாக்கா, அந்த தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னாக்கா, தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கனாக்கா, நீங்க இந்த முத்திரை மோதிரத்தை அடைவது அவசியம், நிச்சயம். உங்கள் உள்ளத்துக்கு ஒரு ஏக்கம் காணப்படும். இந்த முத்திரை மோதிரம் என்பது தேவனால் மாத்திரமே இது அங்கீகரிக்கப்படும். எந்த மனுஷன் இந்த தெய்வீக முத்திரை என்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. இதில் அதிகாரம் உண்டு, இதில் ஒரு வல்லமை உண்டு. இது யாரும் வந்து இந்த முத்திரை மோதிரத்தை உங்கள்கிட்ட எடுத்து போட முடியாது. நோபடி கேன் ரிவோக். தமிழ்ல நாங்க சொன்னாக்கா ரிவோக் அப்படின்னாக்கா உங்களுக்கு யாரும் கொண்டு போயிட முடியாது. நீங்க ஒரு கட்டளை போட்டுச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய தேசத்திலே மக்காமலாம் இருக்குல்ல, கோர்ட்லாம் இருக்கு. அந்த கோர்ட்ல என்ன சொல்ல, ஒரு கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டா இன்னைக்கு என்ன செய்வான் மனுஷன், இன்னொரு கோர்ட்டு போவான், ஹை கோர்ட் போவான், ஹை கோர்ட் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட் போவான், சுப்ரீம் கோர்ட் முடிஞ்சு அப்பீல் கோர்ட் போவான், எல்லா கோர்ட்டுக்கும் போவான். எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டு
கடைசியில் என்ன செஞ்சுவாங்க? நம்ம தேச ராஜா மன்னிப்பு கொடுத்துருவாரு. தேச ராஜா மன்னிப்பு கொடுத்துட்டாருன்னா முடிச்சு உலகம் அப்படி. ஆனா பைபிள் சொல்லுது, அந்த காலத்துல ஒரு ராஜா ஒரு காரியத்தை பிரகடனம் பண்ணாருனாக்கா, அறிக்கையிட்டாருனாக்கா, கட்டளையிட்டாருனாக்கா, அந்த ராஜா கூட மீற முடியாது. அந்த ராஜா கூட அந்த கட்டளையை மீறி செயல்பட முடியாது. தானியேல் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். தானியேல் இவர் தன்னுடைய சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவோடு கூட என்ன செய்யறாங்க? அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அங்கு தாரியஸ் ராஜா பார்த்தாரு, தானியேல் மிகவும் ஞானம் உள்ளவர். அவருடைய கூட உள்ள நண்பர்கள் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ எல்லாருக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்து இவர் உயர்ந்த பதவியில் வைக்கணும்னு சொல்லிட்டு தாரியஸ் ராஜா விரும்பினார். அப்பொழுது தானியேலுக்கு உயர்ந்த ஒரு பதவி, 3 பேர் உயர்ந்த பதவி, அவர் 3 பேருக்கு அதிகமான ஒரு உயர்ந்த பதவி, ராஜா வாழ்த்த பதவி சொல்லலாம். அந்த பதவியை ஆண்டவர் அந்த ராஜா தாரியஸ் ராஜா தானியேலுக்கு கொடுத்தார். ஆனா அந்த தேசத்தில் உள்ளவர்கள், பாபிலோன் தேசத்தில் உள்ளவர்கள் பொறாமை கொண்டு எங்க இருந்து வந்தவங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு உண்டாவதுனாக்கா, ஒரு இடத்துல ஆண்டு உயர்த்துறாருக்கா, சுத்தி இருக்க சூழ்நிலை உங்க மேல் பொறாமை கொள்ளும். சுத்தி இருக்கிறவங்க மேல் பொறாமை கொள்வாங்க. எங்கிருந்து வந்தவன் இவன் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறானா? இவன் யார் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறது? இவன் யார் எங்களுக்கு புத்தி சொல்வது? இவன் யார் எங்களுக்கு அறிவுரை சொல்வது? ஜனங்கள் பொறாமை கொள்வாங்க. தானியேல் வாழ்க்கை பெரிய பொறாமை வந்தது. சுத்தி இருக்கிறவங்க நினைச்சாங்க இவனை அழிச்சிடணும், தானியேல் அழிச்சிடணும். ஒரு பிளாட், ஒரு சதி திட்டம் பண்ணாரு. சதி திட்டம் பண்ணி ராஜா போய் சொல்றாங்க, தாரியஸ் ராஜா, ராஜா நம்முடைய தேசத்திலே அடுத்த 30 நாட்களுக்கு சில சீர்திருத்தம் உண்டாக்கப்பட வேண்டும். அந்த சீர்திருத்தத்துக்காக உண்மை தவிர, ராஜா உண்மை தவிர வேற யாரும் அவங்களது சொந்த கடவுளை வணங்கக்கூடாது என்று ராஜா பார்த்தார். என்னதான் வணங்க போறாங்க? 30 நாள் தானே, என்னதான் வணங்க போறாங்க அப்படின்னு சொல்லி ராஜா என்ன செஞ்சாரு? ஒரு பிரகடனம் போட்டார். நெக்ஸ்ட் 30 days, அடுத்த 30 நாட்களுக்கு யாரும் உங்க சொந்த கடவுளை நீங்க வணங்கக்கூடாது. அப்படியே நீங்கள் உங்க சொந்த கடவுளை வணங்குவீங்கன்னாக்கா உங்களை தூக்கி சிங்கத்தின் கெபிக்குள்ளே போடப்படும் என்று ஒரு பிரகடனம் போடப்பட்டது. அந்த பிரகடனம் வந்த உடனே தானியேலுக்கு கேட்கப்படுகிறது, ஏன்னாக்கா சதி திட்டம், தானியேலை கொல்லணும். இந்த தானியேலை கொல்லணும்னாக்கா சிங்கத்தின் கெபிக்குள்ளே போட்டாக்கா சிங்கத்தை பட்டினி போட்டு வச்சிருவாங்க. ஒரு மனுஷனுக்கு தண்டனை கொடுக்க போறாங்கனாக்கா அந்த காலத்துல சிங்கத்தின் கெபி அந்த மாதிரி போட்டுருவாங்க. ஏன்னா சிங்கம் அவனை பட்டினி போட்டோன்னே, அந்த சிங்கத்தை பட்டினி போட்டோன்னா சிங்கம் என்னச்சா அவனை பிச்சு கண்ணாம திண்ணி போட்டுரும். அப்படின்னு 30 நாட்களுக்கு அந்த சிங்கத்தை பட்டினி போட்டு வச்சுட்டாங்க. இப்பொழுது இவர்களுக்கு தெரியும் தானியேலு எப்படி விடாமுயற்சியாக, தானியேலு கர்த்தரை எப்படி நம்பிக்கையா இருக்காரு, தானியேல் தேவனை எப்படி உறுதியா பற்றி கொண்டிருக்காரு இந்த எதிராளிகளுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது உங்க எதிராளி நடுங்கணும், பயப்படணும், உங்க எதிராளி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு நிறைய எதிராளிகள் வந்து தெரியுமா? நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம்னு சொன்ன உடனே நிறைய எதிராளிகள். இந்த எஸ்டேட்ல போய் நான் ஊழிய செய்ய போனோம்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து நின்றாங்க, இவன் என்னதான் பேசுறான்னு பார்க்கணும். எஸ்டேட் உள்ளவங்க நிறைய பேர் வந்து நின்றாங்க, இவன் என்னதான் ஒரு சிலர் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீ என்ன வேணுமோ எடுத்துட்டு, நான் யாரை குறித்து எதுவும் பேசல, என் இயேசுவை குறித்து தான் பேசுறேன். என் இயேசு என்ன செய்வார், என் இயேசு அற்புதம் செய்வார், உன்னை விடுவிக்கிறவர், உன் பாவத்தை விடுவிக்கிறவர் என்று சொல்லி பேசுறாங்க. இயேசு குறித்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்த கால வாழ்க்கை குறித்து இயேசு பொறுப்படுகிறார். இயேசுவோடு கூட 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டது. ஒருத்தன் இயேசு பார்த்து ஏளனமா பேசலாம், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வந்தவனே உன்னை நீ ரட்சித்துக் கொள்ள சொல்லி ஏளனமா பேசலாம். ஒருத்தன் சொன்னான், ஆண்டவரே இன்னைக்கு நான் உன்னோடு கூட பரதேசத்தில் காணப்படணும் ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டு சொன்னார், நீ என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பார். that moment, அந்த நேரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது தானியேல் என்ன செய்யறாங்க? அவன் கொஞ்சம் கூட அசையல, கொஞ்சம் கூட பயப்படல.
அவர் அனுதின வாழ்க்கை செய்வது போல தானியேல் வீட்டுக்கு போயிட்டு எருசலேமுக்கு நேரா தன் ஜன்னல்களை திறந்து நல்லா தாராளமா எல்லாரும் யாரா பார்க்கணும் பாருங்கப்பா, நான் எப்போதும் இப்படிதான் செய்வேன். ஒரு நாளுக்கு 3 மணி என் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். அதுல கொஞ்சம் கூட நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வந்துச்சுனாக்கா இன்னைக்கு ஜெபிக்க வேணாம், நாளைக்கு ஜெபிச்சுக்கணும். இன்னைக்கு ஜெபம்னு சொன்னா நிறைய பேர் கசப்பா இருக்கும். சில சபைகளிலே ஜெப கூட்டம் அதுதான் ஆள் ரொம்ப குறைவா வருவாங்க. ஜெப கூட்டம் ஆள் குறைவா வருவாங்க. ஜெபம் சொன்னாக்கா அப்பதான் ஒரு ஆள் தூக்கி விடுவாங்க, அப்பதான் ஒரு ஆள் வேகமா பயிர் பண்ணிடுவாங்க. ஜெப கூட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். சரி, ஆனா தானியேல் என்ன செஞ்சாக்கா கொஞ்சம் கூட அவர் அசையல, கொஞ்சம் கூட பயப்படல, கொஞ்சம் கூட கலங்கல. தானியேல் என்ன செஞ்சாக்கா இப்போது கூட அவர் ஜெபம் பண்றவனமாக வீட்டுக்கு போயிட்டு தன் ஜன்னல்களை எருசலேமுக்கு நேரா திறந்து விட்டுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஆனா அவருடைய எதிராளிகளோ அவரை வேவு பார்த்து அவர் மேல பொறாமை கொண்டு வந்து பார்த்து ராஜா சொல்லிட்டாங்க, ராஜா நீ ஒரு பிரகடனம் கொடுத்தல்லவா, நீ ஒரு கட்டளை போட்டல்லவா, அந்த கட்டளையிலே உன்னுடைய முத்திரை மோதிரத்தை வந்து சீல் பண்ணி வாசிங்க. அந்த வசனத்தை தானியேல் 6:17 வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:7 17 எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியில் போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுகளும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 17 வசனம். ஒரு கல் கெபியினுடைய வாசல் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றி தீர்மானம் மாற்றாதபடிக்கு கொஞ்சம் கூட மாற்றாதபடிக்கு அந்த கடைசி நேரத்தில் அந்த ராஜா மனமிறங்கி அந்த தானியேலை விடுவிக்காதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதில் மேல் முத்திரை போட்டார். ராஜா தன்னுடைய மோதிரத்தினாலும் தன்னுடைய பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதில் மேல் முத்திரை போட்டார். அந்த முத்திரை போட்டுச்சாக்கா அந்த ராஜா கூட அந்த முத்திரைக்கு மீற முடியாது, அந்த அதிகாரத்தை மீற முடியாது, அந்த சீலுக்கு மீறி ராஜா கூட செயல்பட முடியாது. இப்போ வந்து சொல்றாங்க, ராஜா உமக்கு விரோதமாக தானியேல் செஞ்சிட்டாரு. என்னங்க செஞ்சிட்டாரு? பாவம் செஞ்சிட்டாரா? தானியேல் பாவம் செஞ்சிட்டாரா? இல்லையே. தன்னுடைய ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெபம் பண்ணது தவறா? எதிராளிகள் சொல்றாங்க, நீ போட்ட கட்டளையை மீறிட்டார தானியேல. இப்ப தானியேல் என்ன செய்யணும்? அந்த சிங்கத்தின் கெபிக்குள்ளே போடணும். அப்பனாக்கா அந்த ராஜா கூட அவர் போட்ட கட்டளை அவர் கூட மீற முடியாது. அவரு கூட கடைசி நேரத்தில் அந்த தீர்ப்பை மாற்றி எழுத முடியாது. இன்னைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா பல வகையான தீர்ப்பு எழுதுறாங்க. உடனே அவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அந்த தீர்ப்பை மாற்றி அமைத்துக் கொள்றாங்க. இந்த வசனம் சொல்லுது, அந்த ராஜா கூட அந்த தீர்ப்பை மாற்ற முடியாது. என்ன செய்யறாங்க? வேற வாய்ப்பு இல்லை. ராஜா வீட்டுல போயிட்டு தானியேல் ராஜா அழைகிறாரு, தூங்க முடியல, அவருக்கு சாப்பாடு வருது, சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாப்பா, நான் நேசித்த தானியேல், அவன் வாழ்க்கை நானே ஒரு முத்திரை போட்டேன், சீல் பண்ணிட்டேன், ஒரு கட்டளை கொடுத்துட்டேன். இப்போ தானியேல் தூக்கி சிங்கத்தின் கொகைகளை போட்டாங்களே, அப்படி இந்த ராஜா தூங்க முடியாம அப்படியே அலைஞ்சு கொண்டிருக்காரு. மறுநாள் காலையிலே அதிகாலமே வசனம் சொல்லுது, அவர் அதிகாலமே எழுந்து அந்த சிங்கத்தின் கெபிக்குள்ள ஓடுறார். ராஜா ஓடுறார், ஓட்டமா ஓடுறார். தானியேலே நீ வணங்குற ஜீவனுள்ள தேவன். வசனத்தை வாசிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் எடுத்துங்களா, மன துக்கமாக, ஐயா நீ இருக்கிறீயா, ஐயா எங்கப்பா தானியேல் எங்க? பிள்ளைகள் தேடுதுங்க, பிள்ளை காணப்பட
ஒரு ஏக்கத்தோடு வேதனையோடு ராஜா கூப்பிடுறாரு, தானியேலே இருக்கிறியா? தானியேலே இப்படி என்னாச்சுப்பா? வாசிங்க. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் பாருங்க, உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலே கேட்டான். தானியேல் கேட்டான். அப்பதான் அந்த ராஜா சொல்றாரு, இந்த ராஜா அதுக்கு நீ வணங்குற ஜீவனுள்ள தேவன். இன்னைக்கு நீங்க வணங்குற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென். நீங்க வணங்குற ஜீவனுள்ள தேவன். உங்கள் இக்கட்டுகள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் பாடுகள் அறிந்திருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட பாடுகளை கடந்து சொல்றீங்க, எப்படிப்பட்ட பிரச்சனையை கடந்து சொல்றீங்க, உங்க போராட்டம் என்ன, உங்க துக்கம் என்ன, உங்க துயரம் என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். புரதேசத்து ராஜா, ஒரு புரதேசத்து ராஜா, அவர் சொல்றாரு, தானியேலே நீ வணங்குற அந்த ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவன் தான் நம்ம வணங்குகிறோம். ஆமென். நீங்க நான் வணங்குற தேவன் சாதாரண தேவன் இல்லைங்க. சாதாரண தேவன் இல்லை. நம்மளை உருவாக்கினவர், நம்மளை படைத்தவர், நம்மளை ஆளாக்கினவர், நம்மோடு கூட நம்மளை வளர்ந்ததை எப்படி நடத்துவார். இன்னைக்கு அந்த புரதேச ராஜா சொல்றாரு, நீ வணங்குற அந்த ஜீவனுள்ள தேவன் உன்னை தப்புவித்தாரா, உன்னை தப்புவித்தாரா கேட்டபோது தானியேல் சொல்றான். அப்போது தானியேலே வாசிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆமென். இந்த சிங்கத்துக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அந்த பட்டினியாக கிடந்த சிங்கத்துக்கு முன்பாக எப்ப இறையில் கிடைக்கும், எப்ப சாப்பாடு கிடைக்கும் ஏக்கமோடு காத்து கொண்டிருந்த சிங்கத்துக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஒரு ஜீவன், உயிர், அது பசிக்கு போராடி கொண்டிருக்கு. பசியா இருக்கிற ஒரு ஜீவன் ஒரு மிருகத்தை போட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தாக்க என்ன செய்யும்? சொல்லுங்க. கொதறிடும், ஓட்டு சின்னாபனமாக்கிறோம். ஆனா ராஜா சொல்றாரு, அவைகளுக்கு முன்பாக கூட நான் குற்றமற்றவனா காணப்பட்டேன். அப்படின்னா என்ன சொல்றாரு? நான் அந்த சிங்கத்தோடு கூட உள்ளுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார், அந்த சிங்கத்தின் பக்கத்துல உட்கார்ந்து நான் கடையை கொடுத்து கொண்டிருக்கிறேன் ராஜா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எதிராளிகளை உங்க மத்தியிலே இணைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள பெரிய வல்லமை கொடுத்தார். பெரிய அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த முத்திரையை நீங்க பெறணும். இந்த முத்திரை தான் உங்களுடைய அடையாளம். இன்னைக்கு நம்ம எடுக்க போச்சு அந்த ராப்போஞ்சல் நம்ம ஈடுபட போகிறோம். அடையாளம் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அடையாளம். அந்த ராஜா ஒரே சந்தோஷத்தினால என்ன சொல்ற ஆளானுறாரு, தானியேல் விடுவீங்கப்பா. நீங்க கதையை புதுசா வாசிச்சு பாருங்க, வீட்டு வாசிச்சு பாருங்க. தானியேல் விடுவீங்க சொன்ன உடனே தானியேல் விடுவித்தார். ஆனா அவர் எதிராளிகளை மீண்டும் தானியேல் விரோதமாக சூழ்ச்சி பண்ணவர்களே அந்த சிங்கத்தின் கெபிக்குள்ள போட்ட உடனே சிங்கம் மேல பாஞ்சி பீரிட்டு அவர்கள் தின்னமாக்கிச்சார். தானியேலுக்கோ ஆண்டவர் வாயை கட்டி போட்டார். ஆனா எதிராளிகளுக்கோ ஆண்டவர் அந்த சிங்கத்தின் வாயை அவுத்து விட்டுட்டார். எதிராளிகள் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக வர எதிராளிகள் வாயிலை கட்ட வேண்டுமா? அந்த ஜீவன தேவனை பிடிச்சுக்கொள்ளுங்க. அந்த ஜீவன தேவனை கையை பிடிச்சுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே கையை விட்டுடாத ஆண்டவரே, நான் கையை பிடித்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. சொல்லி நீ என்னோடு கூட வருவதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட வருவதை நீங்க தான் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். You have to make sure that God is with you. வசனம் சொல்லுது, உன் தாய் தகப்பனை கைவிட நான் உன்னை கைவிடுதல். ஆண்டவர் கையை பிடிச்சுக்கிறார். ஆனா அவர் கையை உதறி விட்டுறாதீங்க. You must make sure that you hold on to God's hand. கர்த்தருடைய கையை பிடிச்சுக்கணும். இவர் வாசிச்ச வசனத்துல பார்க்கிறோம். அந்த சூழ்நிலை பார்த்த உடனே என்ன செய்வோம், எப்படி கட்டுவோம், அந்த ஆளையை எப்படி சின்னாபனமா போச்சு அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. உனக்கு அந்த அதிகாரத்தை கொண்டு போய்
செருபபேலே உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பேன். நீ போகும் இடமெல்லாம் என்ன செய்வனாக்கா நீ இரக்கம் பெறுவாய், தயவு பெறுவாய். யார்கிட்ட போய் பேசுறியோ அங்க தயவு உண்டாகும். நீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்க உறுதிப்படுத்திக் கொண்டீங்கன்னா நீங்க யாருக்கு போய் பேசினாலும் என்ன செஞ்சாலும் கர்த்தருடைய தயவு உங்களுக்கு உண்டாகும், கர்த்தருடைய கிருபை உண்டாகும், கர்த்தருடைய சமாதான வாழ்க்கை காணப்படும். இந்த தேவ சமாதானம் உங்களுக்கு வேணுமா? அந்த கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு வேணுமா? கர்த்தருடைய தயவு உங்களுக்கு வேணுமா? கர்த்தர் உங்களை விடுவிக்க வேணுமா? தேவன் உங்கள் கட்டுகள், உங்கள் பாடுகள், உங்கள் இக்கட்டுகள், உங்க பிரச்சனைகளை விடுவிக்க வேணுமா? ஒரு பொழுது அவருக்கு உள்ளது எந்த ஒரு வார்த்தை பேசுறாரு தெரியுமா? இன்னொரு வசனம் வாசிக்குமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 13ஆம் வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியால் நீங்க முத்திரை போடப்பட்டீர்கள். எப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவின் உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்தீங்களோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்தாரோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகனை ஏற்றுக்கொண்டீங்களோ, வசனம் சொல்லுது அவருக்குள்ளே நீங்க முத்திரை போடப்பட்டீர்கள். இன்னைக்கு அந்த முத்திரை போடப்பட்டது அடையாளம் உங்களுக்குள்ளே இருக்கு. பைபிள் சொல்லுது உலகத்தினுடைய காரணம் எனக்குள்ள தேவை பெரிய வேண்டும். ஆமென். இதான் அடையாளம், இதான் அடையாளம். இந்த முத்திரை பரிசுத்தாவின் முத்திரை போடப்படுறீங்க. தானியேல் வாழ்க்கையிலே அந்த ராஜா கண்டது என்ன? அவர் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜீவனுள்ள தேவன் உன்னை விடுவித்தாரா? நீ எப்படி விடுவித்தார்? அப்போ அந்த ஜீவனுள்ள தேவனை எப்படி இந்த ராஜா கண்டாரு? தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 3 தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இன்னைக்கு அந்த தாரியஸ் ராஜா தானியேல் வாழ்க்கையில் விசேஷமான ஆவி இருந்தது நிமித்தமாக அந்த தேசத்து முழுமையாக ராஜா ஒரு அதிகாரியாக உருவாக்கினார். இனி உங்கள் போகும் இடத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்க வேலை செய்யற இடத்திலே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையா, ப்ரொமோஷன் இல்லையா, காத்துருங்க. வெயிட் ஃபார் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். கர்த்தர் உங்களுக்கு நியமித்த நேரத்தில் காத்துருங்க. வசனம் சொல்லுது தானியேல் மேல் இந்த ஆவி நிமித்தமாக விசேஷ ஆவி, சாதாரண ஆவி இல்ல, விசேஷமான ஆவி இருந்தது. உங்க மேல விசேஷமான ஆவி வச்சிருக்கிறார். விசேஷமான ஆவி உங்க வாழ்க்கையை வச்சிருக்காரு. இந்த விசேஷமான ஆவியை நீ பெற்றுக்கொள்ளும் போதுதான் உங்க வாழ்க்கையிலே கிரியைகள் காணப்படுது. வெள்ளிக்கிழமை நான் வந்து பிரேமிக்கு வந்து சுருக்கமாக நான் வந்து பிரசங்கம் பண்ணேன். நான் சொன்னேன் இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்து சொன்னேன். நாங்கள் எப்போதும் ஒரு 30 பேருக்கே ஜெபம் கொடுத்து வராங்க, 10 பேர் கூட வராங்க. நான் சொன்னேன் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த பரிசுத்தாவின் வரும்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நிறைவேறும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டு வைக்கும் போது அவருக்கு புதிய பலன் அடைவீங்க. ஒரு வல்லமை பெறுவீங்க. அப்ப நான் சொன்னேன் you have to seal by the Holy Spirit. பரிசுத்தாவிலே நீங்க முத்திரை போடப்படணும், பரிசுத்தாவிலே வழிநடத்தப்படணும். அது பரிசுத்தாவிலே வருவதை நீங்க உணர வேண்டும். இது ஏக்கமாய் நீங்க காத்திருக்கும் போது நீங்க பெற்றுக்கொள்வீங்க. you have to come with the thirst. ஒரு ஏக்கமாக, ஒரு தாகத்தோடு, ஒரு hunger அப்படியே நீங்க வரும்பொழுது நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்ன சொன்னேன், உங்க அடுத்த வாரம் செய்யப்படும் சில ஆட்களுக்கு சொன்னேன், நீங்கள் முடிஞ்ச உபவாசத்தோடு வாங்க. You will see the glory of God. கர்த்தருடைய மகிமையை நீங்க காண்பீங்க. வெள்ளிக்கிழமை வந்தது. அந்த பிரசனத்துக்கு பிறகு நம்ம சில ஐடல்ஸ் கூப்பிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு இதுவரையிலும் கண்டிடாத ஒரு புதிய ஒரு அனுபவத்தை ஒரு சகோதரி பெற்றுக்கொண்டாங்க. இந்த சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் என் பக்கத்துல யாரோ வந்து என் தலைமை, நாங்க யாருமே அவங்களை தொடல, ஒரு என் தலைமையில கை வச்சு என்னை அப்படியே குழுக்குது போல உணர்ந்த பாஸ்டர், நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. பக்கத்துல நம்ம சொல்றாங்க நீங்க இன்னும் பேசுறீங்க அப்படின்னு. தேவன் கொடுக்குற வல்லமை ஆவி. சனிக்கிழமை
அவங்க சனிக்கிழமை அவங்க வேலை செய்யறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அவங்க வேலை செய்யறது வந்து அவங்க கிளீனர் வேலை செய்கிறாங்க, சுத்தம் பண்ணுது. அவங்க வீட்டில் அவங்க மேல் அதிகாரி இன்னும் அவங்க மேலே கோபமாக சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க என்ன செய்யறது இல்லாமல் அவங்க உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிற அந்த ஆவியானவர் அவங்களை ஏவுதல் விட்டு பண்ணாராம். நீ ஒன்றும் சொல்லாது, முடிஞ்சாக்கா உனக்கு நான் கொடுத்துருக்கிற அபிஷேகத்தின் ஆவியில பேசு, அந்த அந்நிய பாஷையில் பேசு, அந்நிய பாஷையில் பேச சொன்ன அவங்க உள்ளத்துக்குள்ளே பேச ஆரம்பிச்சாங்க. நீ காலவா குறியாந்தாலும் காலவா குறியாந்தாலும் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க மேல் அதிகாரி அப்படி அமைதியாயிட்டாங்க. சொன்ன பாஸ்டர், இது ஒரு புதிய அனுபவம், எனக்கு ஒரு புதிய அனுபவம், நான் காணுகிற புதிய அனுபவம். எப்பொழுது என் மேல கடிந்து கொள்வாங்க, எப்பொழுது நேசி கொண்டிருப்பாங்க, எப்பொழுது பரிசுத்தாவி என் மேல வந்ததோ அந்த புதிய வல்லமை பெற்றுவாங்க. இதான் முத்திரை, இதான் முத்திரை. தேவன் கொடுக்கிற முத்திரை நீங்க பெற்றுக்கொள்ளணும், தேவன் கொடுத்த அதிகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த அதிகாரம் வாழ்க்கை வரும்பொழுது உங்க வாழ்க்கை பெரிய மாற்றத்தை காண்பீங்க. இந்த மாற்றத்துக்குள் நம்ம கடந்து சொல்ல கிறிஸ்துவோட சொல்ற நீங்க நானும் கிறிஸ்து கொடுக்கிற இந்த முத்திரையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். தானியேல் வாழ்க்கை தாரியஸ்ராஜா கண்டார், அவருடைய விசேஷ ஆவி இருப்பதை. இன்னைக்கு உண்மையான விசேஷமான ஆவி இருப்பதை மற்றவர்கள் காண முடிகிறதா? மற்றவர்கள் பார்க்க முடிகிறதா? காணணும், பார்க்கணும். ஏன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை சொல்றோம். பாட்டு பாடுறோம், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. பாட்டு பாடுறோம், பயம் இல்லை. காரணம் என்ன? இயேசுவின் பிள்ளை, இயேசு அவருடைய பரிசுத்தாவில முத்திரை போடப்பட்டிருக்கேன். அந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள அபிஷேகத்துக்குள் நின்றார்கள். இன்னைக்கு நம்ம திராபோஜனம் எடுக்க போகிறோம். கர்த்தருடைய அந்த மரணத்தின் அடையாளமாக இந்த ராப்போஜனம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க ஒரு கட்டளை, தேவன் நமக்கு கொடுத்திருக்க கட்டளை. இதில் ஈடுபட போகும். அதற்கு முன்பதாக நாம் யாரும் எழுந்திருப்போம், எழுந்திருப்போம். கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே அபிஷேகம் பேச போகிறோம், அந்நிய பாஷை பேச போகிறோம். எல்லாரும் ஆவியில் இருந்து ஜெபம் பண்ணுவீங்க, ஆவியில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு பாடலை பாடுவோம்.
Jesus.
விடுவிக்கக்கூடிய தேவன் நான். ஆமென். உங்கள் பாடுகள், கஷ்டங்கள், இக்கட்டுகள் உங்கள் யாவற்றிற்காக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தார். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் முத்திரையிட விரும்புகிறார். உங்கள் கஷ்டம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் இயேசுக்கு பெருசு இல்லை. மழையை போல பிரச்சனை வந்தாலும் பனியை போல் மாற்றுகிற தேவன். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என் வாழ்க்கை இவ்வளோ பெரிய மழை இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கு, என்ன அது ஒன்றும் இல்லாமல் மாற்றக்கூடிய தேவன். ஒரு சூழ்நிலை மாற்றக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். நீங்க முழுக்க ஞானத்தை எடுத்திருப்பீங்கன்னாக்கா, நான் கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுவீங்கன்னாக்கா முழுக்க ஞானத்தை எடுத்திருக்கணும். அப்படி உள்ளவர்கள் நீங்க அந்த ராப்போஜனத்தில் ஈடுபடலாம். மற்றவர்கள் கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க. ஞானசனம் எடுக்காதவர்கள் நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க. பிறகு நம்மோடு கூட நீங்க இணைந்து கொள்ளலாம். பரிசுத்தாவை பெற்று அபிஷேகம் பெற்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னாக்கா, கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுவீங்கன்னாக்கா நீங்கள் இந்த ராப்போஜனத்தில் ஈடுபடலாம். பாடல் பாடிக்கொண்டிருக்கும் வேலையிலே நீங்கள் முன்னால் இருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். முன்னால் இருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்காக எனக்காக விற்கப்பட்டதை அடையாளமா இருக்குது. அந்த பாத்திரம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடையாளமா இருக்கு. அப்பதை உயர்த்துவோமா? கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமா இருந்தது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். பிதாவே சுவாமி கர்த்தாவே, காலையில் ஒருமனப்பட்டு ஒரு குடும்பமாக ஒரு சபையாக சுவாமி கர்த்தாவே ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் சுவாமி கர்த்தாவே ராஜப்பா இதில் ஈடுபடும் போது சொல்லி யாருடைய சேர்ந்து பலவீனங்கள் கர்த்தாவே காணப்படுதோ எல்லா பலவீனங்கள் நீங்கி புதிய பலன் புதிய தெம்பு அவர்கள் அடைவார்கள் சுவாமி கர்த்தாவே. ஆண்டவர் சுவாமி கர்த்தாவே அப்பத்தை ஆசீர்வதியும் பிதா குமார் பரிசுத்த நாமத்தில் புரிஞ்சுமிக்க நல்ல பிதாவே ஒரு நோட்டு எடுப்போம். பாத்திரத்தை வைப்போம். அந்தபடியே போஜன பண்ணின பின்பு அவர்
பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் இடத்தினால் அங்கே புதிய உடன்படிக்கை இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூர்மை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே தன்னுடைய சரீரம் பிக்கப்பட்டது. உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார். வேதம் சொல்கிறது அவர் வரும் அளவும் அவரை நாம் நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு மணி விடுதல் கைகளை உயர்த்தீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே. இதாவே நாங்கள் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் சுவாமி கர்த்தாவே. ஆசிரியர்கள் முன்னாடி ஒரு கேட்டுக்கிறேன். ஸ்தோத்திரமான காணிக்கை எழுப்போம். வேதம் சொல்கிறது காணிக்கை தசபாத்தை கர்த்தருடைய பண்டசாலை கொண்டு வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். சுவாமி நீ வைத்திருக்க இந்த பந்தியிலே கர்த்தாவே உடன்படிக்கையிலே கர்த்தாவே ஈடுபட்டோம் சுவாமி. இப்பொழுது ஸ்தோத்திரத்தோடு கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தை கொடுக்க நாங்கள் வந்திருக்கிற சுவாமி. காணிக்கை ஆசீர்வதி கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிக்கிற சுவாமி கர்த்தாவே. உங்களுடைய ஆசீர்வாத கரம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க நான் ஜெபிக்கிறேன் சுவாமி கர்த்தாவே. ஆண்டே குடும்பங்களுடைய சுவாமி கர்த்தாவே ஆதாரம் குறைவின்றி நிறைவாய் கர்த்தாவே இருப்பார்கள் சுவாமி கர்த்தாவே. மேஜையிலே போதுமான ஆகாரத்தை ஆசீர்வதித்து மறுபடியும் ஜெபிக்கிறேன் சுவாமி கர்த்தாவே. ஆண்டே வார்த்தை சொல்லுது வாழாக்காம தலையாப்ப வேண்டும். உடைய ஜனங்கள் கடன் வாங்காமல் கடன் கொடுப்பார்கள் சுவாமி. அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கிற ஜெபிக்கிற சுவாமி. வானத்தின் பலகதை விட்டு உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிற சுவாமி. காணிக்கை ஆசீர்வதியும் பெருகப்படும் உடைய ஊழியத்தை பயன்படுத்த சுவாமி. ஒவ்வொருவருக்கும் இதாவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி கர்த்தாவே. இந்த கால வேலை சுவாமியை பற்றி இடைப்படுறதுக்கு நன்றி, எங்களோடு பேசுறதுக்கு நன்றி, ஆண்டே ஜனங்க மத்திய கர்த்தாவே கிரியை செய்ததுக்கு நன்றி, நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்தங்களோட வார்த்தை ஒவ்வொன்றும் ஆமென் என்றும் ஆமென் என்று இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். எனக்கு ஆசீர்வதிக்கும். போகும்பொழுது சமாதானத்தோடு கடந்து சொல்வார்கள். ஒவ்வொருவருக்கும் போகும்பொழுது ஒரு நம்பிக்கையோடு ஒரு உறுதியோடு போகட்டும் சுவாமி. நான் இயேசுவின் நாமத்தில் முத்திரை போடப்பட்டவன் என்று ஒரு உறுதி அவர்களுக்கு வரட்டும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Hallelujah. Amen.